Hi friends, welcome to Indu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல பூரி சப்பாத்தி எல்லா வகையான புலாவ் கூட தொட்டு சாப்பிடுற மாதிரி டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள செய்யக்கூடிய ஒரு டேஸ்டான உருளைக்கிழங்கு பட்டாணி கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இத செய்யிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பேஸ்டா அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், மிளகாயும் மல்லியும் சேர்த்து அரைச்ச தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் தனித்தனியாக சேர்க்க போகிறீங்கன்னா 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இதில் கலர் மட்டும்தான், காரம் இருக்காது, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது கூட 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுட்டு மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 கப் அளவு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/4 கப் அளவு தயிரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்து கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா பீட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதுதான் வந்து கிரேவிக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். ஏன்னா ஏற்கனவே உருளைக்கிழங்குலையும் உப்பு சேர்த்தாச்சு. ஸோ மற்ற பொருட்களுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு கசூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். இது உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு பேஸ் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து தாளிச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 கப் அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு பச்சை பட்டாணி மட்டும் இன்னும் வேக வைக்கல இல்லையா, அதனால அதுக்கு தேவையான அளவு தண்ணி. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அப்போது தான் அது வந்து வெந்து வரும்போது சரியான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ இதை ஒரு மூடி போட்டுட்டு லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இடையில கலந்து கொடுத்துக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு பட்டாணியும் வெந்துருச்சு. சூப்பரான கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த உருளைக்கிழங்க அங்கங்கே இந்த மாதிரி கரண்டி வச்சு மசிச்சு விட்டுக்கலாம். கிரேவி வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக கிடைக்கும். இப்போ கடைசியாக இதில் வந்து கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்பவே சிம்பிளான டேஸ்டான உருளைக்கிழங்கு பட்டாணி கிரேவி ரெடி. இது வந்து சப்பாத்தி, பூரி எல்லா வகையான புலாவ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசையோடவுமே நல்லாயிருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.